ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாம் சிமீன் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எதோட விட்டுருப்போனா, ஜங்குக்கை பார்த்துட்டு ஜீவன் தேயாங்க நல்லா ஏற்றி விட்டுருப்பான். அப்படி ஏற்றி விட்டுட்டு தேயாங்க வயிறு எரிய வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பானா, வயன்கிட்ட மியூ கிட்ட பேச சொல்லு, மியூ பேச சொல்லு, மியூ பேச சொல்லுன்னு சொல்லியிருப்பான். வயன் ஏப்பா ஜங்குக்கா, நான் உன்னோடைய ஃப்ரெண்டுப்பா, இந்தமாரி மாமா வேலைலாம் ஏன்ப்பா பார்க்க விடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கால் விடுறேன். சரி 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 விடு விடு, இந்த அளவுக்குலாம் இறங்கி போத்தாவில்ல ஜங்குக்கா, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒயின் ஸ்ட்ரெயிட்டாக மியூ கிட்ட நடந்து போகுது. மியூ அப்படின்ற மியூ திரும்பி பார்க்குது. என்ன எங்கே வா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லுங்கள் என்ன. என் பேர் ஒயன். மியூ தெரியும் ஒயன், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை தெரியும் எனக்கு. ஓ அப்படியா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அங்கே தூரத்தில் பார்த்தியா ஒருத்தன் பாவப்பட்ட ஜென்மமாக ஒருத்தன் நின்றுன்னு இருக்கான் பார்த்தியா. தெரியும் ஒயன், அவனை நான் பார்த்துருக்கேனே, ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தான்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம் மியூ, அதே தான். அவன் உன்னுடைய பெரிய ஃபேனா, அதனால் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் அவன் இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணி இது பண்ணால் அவன் ஊருக்குள்ளே சீனு போட்டு பார்ப்பல. அதனால் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் பேசிடுமா. அப்படியே வயன் ஓகே அப்படின்றா. வயன் இங்கேருந்து அப்படியே கெத்தாக நடந்து போகுது. ஜங்குக்கு ஏய் நான் வயன் சொல்லிட்டியா, ஓகே சொல்லிட்டால. என்ன ஓகே சொல்லிட்டாளா, நான் சும்மா பேசத்தான் சொல்லியிருக்கேன், போய் பேச போன்றேன். ஐயோ ஏன் நீ தங்கக்குட்டி செல்லக்குட்டி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறான். இதையும் அவங்க தப்பாக தான் நினச்சிக்கிறான். ஐயோ எம்மா அந்த அட்டை பூச்சி நசுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் பக்கத்துலேயே உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறான் அவன். இப்போ ஜங்குக்கு போயிட்டு மியூ கேட்டா, ஹலோங்க, ஏன் ஜங்குக்கு இவ்வளோ ஃபார்மலாக பேசுகிறீங்க? சரி விடுங்க, இனிமேட்டு நம்ம ஃப்ரெண்டாகிடலாம். அப்படியா மியூ, தேங்க்யூ ஸோ மச். சரி ஜங்குக், நான் இங்கே தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு கம்பெனி கொடுக்க யாரும் இல்லை, நீ வேணால் கம்பெனி கொடுக்குறியா? அஃப்கோர்ஸ் வரேன் அப்படி சொல்லி ஜங்குக் கட்டி ஜாலியாக போகிறான் அவன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கினே அப்படியே அந்த காட்சியை பார்த்துக்கினே நடந்து போவீங்கன்னே தேவை மேலே போய் வச்சிடுவீங்க. டி ஏன்டா இப்படி குறுக்கால நின்றுக்கிறேன் அப்படின்னுங்க. சரி எங்கே அவன் பக்கத்தில் கூடையாக ஒருத்தன் ஒரு சனியை சுற்றின்னு இருக்குமே எங்கே அது, என்ன சொன்னதையும் இல்லை, உன்னோட பாய் பெஸ்டி எங்கே? ஓ அவனா, அவன் மியூ கூட போயிருக்கான், அவன் ஏதோ தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, நல்லது, சரிவா நாம் போகலாம் சொல்லிட்டு தேவங்க அப்படி தோல் மேலே கை போட்டுன்னு போகிறான். இப்போ அப்படியே நீ ஏனோ நடந்து போகிறீங்க. இப்போ அங்கே ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி செட்டப் மாதிரி இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஓ ஓகே, உனக்கு தான் பர்த்டே இல்லை, தெரியும், உனக்கு நான் விஷ் பண்ணலைல்ல, ஹாப்பி பர்த்டேன்றீங்க. ஓ தேங்க்யூ வயன். அவன் ஒரு மாதிரி வைக்க போடுறான். நான் ஹாப்பி பர்த்டே தானே சொல்கிறேன், அதுக்கு ஏன் இவ்வளோ சீனுங்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றான் அவன். அப்படி சொல்லி நீங்களும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ அப்படியே பார்த்துக்கினே நீங்கள் அந்த கேர்ள் குரூப்பையோ பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்த உடனே அவங்க மறைக்கிறாங்க, நீங்கள் அந்த சைடு திரும்பிடுறீங்க. ஐயோ பாடி அப்படின்னு. இப்போ அப்படியே நீங்கள் பக்கத்தில் ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே எல்லோரும் ஜாலியாக அங்கே விளையாடிட்டுருக்குறாங்க, நீங்கள் ஆனால் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க. அவங்க ஏன் ஸ்விம்மிங் பூலுக்கு போகலையா, ஏன் பிடிக்காதா என்ன? இல்லை எனக்கு ரொம்ப ஆழம்னா பயம்ப்பா, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், சரி நான் வெளியே நின்றுக்கிறேன்றா. ஓகே அப்படி சொல்லி இப்போது வயனோத்தையவங்க அங்கே அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. இப்போது அந்த குரூப்பை பார்க்கலாம். இப்போது மியா பார்த்தியா, நான் அப்பயே ஒழுங்காக சண்டை போட்டு அந்த பொண்ணை வரவிடாமல் பண்ணியிருக்கணும், எல்லாம் உன்னாலதான் சார்லட், பார்த்து நல்லா ரசிச்சுக்கோ சரியா அப்படின்னு. இப்போது சார்லட் மியா சொல்கிறது கூட கவனிக்கலை, ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்குறா. இப்போ மியா ஏய் இப்படி பார்க்கறதுக்கு மட்டும்தான்டி நீ லாக்கி அப்படின்னு ரொம்ப சார்லெட்டை ஒரு மாதிரி சொல்கிறா அவ. இல்லை மியா, நான் அதெல்லாம் கிடையாது. ஏய் சார்லட்,
அப்படிதான் நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க? பாரேன், எவ்வளோ நாளாக உனக்கு தேவங்க தெரியும். ஏதாவது போய் சொல்லி ஏதாவது பண்ணுறது விட்டு போயிட்டு மற்றவன் வந்து உன்னோட ஆளை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நீ விடுற பார்த்தியா? உன்னை என்ன சொல்லலாம்? நீ உண்மையாக லவ் பண்ணுறேன்னா அவள் இருக்கக்கூடாது தானே? இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செய்கிறது? சொல்லு மியா. ஏய் சார்லட், அந்த பொண்ணுக்கு வந்து அந்த தண்ணி அந்த ஆழம்லாம் பயம் தெரியுமா அதுக்கு? அதனால் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் சார்லட் உனக்கு. ஏ அது எப்படி உனக்கு தெரியும் மியா? ஜிமின் தான் எனக்கு சொன்னான். ஜிமினா? யார் ஜிமின்? அவனோட அண்ணன் தான் அது. அவங்க அண்ணன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. சார்லட் வந்து அப்படியா மியா? ஏய், உங்கள் ஆளோடைய தங்கச்சி தானே அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எப்படி நீ இப்படி செய்ய தோணும் உனக்கு? ஏய் சார்லட், நானும் எனக்கா சொல்கிறேன்? உனக்கு தான் சொல்கிறேன். சரி விடு, உனக்கு தேவையில்லைன்னா நான் பண்ணுறேன் அப்படின்றா. நான் அப்படி சொல்லிவிட்டு அவள் அப்படியே நடந்து போகிறா. சார்லட் வந்து வேணாம் மியா, இது தப்புடி, வேணாண்டின்றா. அவன் மியா வந்து ஏய் விட்ரி அப்படி சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். ஒய்யன் வந்து அதை பார்த்துருக்காது. உடனே வேகமாக அந்த ஒய்யனை அப்படியே தள்ளி விட்டுருவா. ஒய்யன் அப்படியே தண்ணியிலே விழுந்துடுது. இப்போ தேவன் இதை பார்க்க மாட்டான். ஒய்யன் அப்படியே தண்ணியில் விழுந்து அவன் அப்படியே ஒய்யன் ஒரு மாதிரி தத்தளிச்சுன்னு இருக்கும். அப்போ தான் அவன் பார்ப்பான். பார்த்துட்டு ஏய் ஒய்யன்னு சொல்லி அவன் வேகமாக அங்கேருந்து ஓடி வரான். வந்து தண்ணியில் குச்சிட்டு ஒய்யனை அப்படியே காப்பாற்றி வெளில எடுத்துகிட்டு வரான். பார்த்தா ஒய்யன் மயங்கிட்டு இருக்குது. ஏ ஒய்யன், என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தெல்லாம் தட்டுறான். அப்படியே அது எழுப்புறான் அவன். ஆனால் ஒய்யன் அசையவே மாட்டுது. இப்போ எல்லோரும் வந்துடுறாங்க. ஜங்குக்கும் வந்துடுறான். வந்துட்டு ஏய் ஒய்யன் என்னடி சொல்லிட்டு அவனும் வந்து தட்டுறான். தட்டிட்டு டேய் தெய்யவங்க, நான் உன்கிட்ட தானடா நம்பி அவளை விட்டு போனேன். இது மாதிரி விட்டு போனா இப்படி தானடா பண்ணுவியா? டேய் சும்மா வெறுப்பேற்றதடா. ஒய்யன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்க சொல்லிட்டு அவங்க வந்து ஒய்யனை தூக்கின்னு போகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கோ போய்ட்டு சண்டை போடுறானுங்க. டேய் ஜங்குக்கா, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்காது தெரியுமா? நீ மூட. டேய் தேயாங்க பண்ணுறதையும் பண்ணி போட்டு நான் உன்னை நம்பி தானடா விட்டு போனேன். இப்போ என்னடா தனியாக விட்டு போயிருக்கிற? டேய் அவள் தான்டா தனியாக இருக்கிறேன். நானும் அவளோட தனியாக அவள் என்ஜாய் பண்ணட்டோன்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு போனேன். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேனா அப்படி சொல்லி அவங்க சண்டை தான் போட்டுட்ருக்கானுங்க. இப்போ ஜங்குக்கு வந்து சரி விடு நடக்கிறது நடந்து போச்சு, இரு அவங்க அண்ணனுக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்லி இப்போது ஜங்குக் தான் ஜெமீனுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி ஜெமீன் சொல்லு ஜங்குக், என்னாச்சு? வயன் தண்ணியில் விழுந்துட்டா. ஏய் என்னது தண்ணியில் விழுந்துட்டாளா? உன்னை ஒழுங்காக தானடா பார்த்துக்க சொன்னேன், ஏன் நான் விட்டு போனேன்? இல்லை ஜெமீன், அவள் தான் தனியாக இருக்க சொன்னான். இது எப்படி நடந்துச்சு தெரியல, இங்கே சீக்கிரமாக வாயன்றான். இரு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவனும் கார் எடுத்துக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவன் வந்தாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே. மியாவுடைய குரூப்பு, தயாங்கு, ஜங்குக்குன்னு சொல்லி. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு டேய் உங்களை பார்த்துக்கிட்டு தானடா சொன்னேன், விட்டுட்டு எங்கடா போனீங்க? டேய் ஜிமின், டி கம்முனருடா, ஹாஸ்பிட்டல்றான்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். டேய் என்னடா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னங்கடா அதுக்கப்புறம் ஐயோ இப்படி என்ன இப்போ அவளுக்கு அப்படின்னு இப்போது ஜிமின் கேட்ட உடனே இப்போ அப்படியே அவன் பேசிகிட்டே இருக்க சொல்ல அப்படியே டாக்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு டாக்டர் என்ன ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? இல்லை சார், அது வந்து அவங்க வந்து ஜஸ்ட்டு ரொம்ப பயந்துருக்காங்க, வேறு ஒன்றும் அவங்க ஆகலை, அவங்க ஜஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல சொல்லி ஜிமீனுக்கு ஏதோ ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த டாக்டர் கிளம்புறாரு. ஜிமீன் வந்து அப்படியே முறைக்கிறான் எல்லாரையும். இப்போது மியாவையும் பார்க்குறான். மியா நீயுமா இங்கே வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம் ஜிமீன், நான் சொல்லலான்னு தான் நினச்சேன், நீ வேறு பிஸியாக இருக்கியா, அதனால தான் நான் சொல்லலை. நான் ஜஸ்ட்டு என் தம்பி தானே, அதனால தான் நான் என்ஜாய் பண்ண வந்தேன். ஏன் மியா, உனக்கு நான் வயனை பார்த்துக்க தெரியாதா? சரி அவனுங்க தான் ஏதோ இந்த பசங்க விட்டுட்டு போயிட்டானுங்க, நீயும் கூட இருக்க மாட்டியா? இல்லை ஜிமீன், நான் வயனையே பார்க்கல, அவள் எங்கன்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, வயன் இந்த மாதிரி வருது இல்லை பார்த்துக்கோ சொல்லியிருக்கலாம், தெரிஞ்சிருந்தா நானும் பார்த்துருப்பேன். ஓ அப்படியா?
இதுக்கப்புறம் வயனை எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துட்டான், தயவு செஞ்சு அவளை பார்த்துக்கோ அப்படின்றான். ஆ ஓகே ஜிமி, நான் வயனை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஜங்குக்கும் பார்க்குறான். பார்த்துட்டு டேய் தெய்வங்க, அந்த பொண்ணு வயன் இருக்கிறத பார்த்துச்சு தானே? ஆமாம், ஏன் இந்த சைக்கோ போய் சொல்லுதுன்னு தெரியலன்னு சொல்லி தயங்கும் திருப்பி சொல்கிறான். டேய் அந்த பொண்ணு ஏதோ பண்ணுதுடா, இதில் ஏதோ எனக்கு ஏதோ அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜங்குக் சொன்னோடனே அதான் சொல்ல முடியாது, அவள் பண்ணாலும் பண்ணியிருப்பான்னு சொல்லி தேவங்க அங்கே சொல்கிறான். இப்போ அப்படியே ஜிமினும் மியாவோ பேசிகிட்டு இருக்கத்த சார்லட்டோ பார்க்குறா. ஏன்டா இந்த பொண்ணு இப்படி ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற மாதிரி இப்படி நடிக்குதுன்னு சார்லட்டோ பார்த்துட்ருக்குறா. இப்போ அப்படியே சார்லட் வந்து ஜிமின் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கா. மியா வந்து அப்படியே முறைச்ச உடனே சார்லட் வந்து அமைதியாகிடுறா. இப்போ ஜிமினும் இப்போது வயனை பார்க்க போயிடுறான். இப்போது மியா வந்து அப்படியே சார்லெட் எடுத்துக்கிட்டு அப்படியே வேற ஒரு சைடு போகிறா. போயிட்டு ஏய் சார்லட், இப்படி தான் அவங்ககிட்ட சொல்லுவியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ இப்போ ஏன் முதுகிலே குத்துறியா சார்லட்? ஏய் உங்கள் அண்ணா பாருடி எவ்வளோ உங்கள் தங்கச்சி மேலே பாசமாக இருக்கான், நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? ஏய் சார்லட், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுமா? நீ தயவு செஞ்சு அமைதியாக இருக்கான். ஏ மியா, தப்பு பண்ணாதடி, எனக்கு தயவு கிடைக்கணும்னா நான் பார்த்துக்கிறேன், நீ இனிமேட்டு எதுவுமே வயனை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ எதுவுமே பண்ண தேவையில்ல மியான்றா. ஏய் என்ன சார்லட் ஓவராக பேசுகிற? என்ன தேவங்க ஏதாவது சொல்லிவிட்டானா? அவன் ஏதாவது நான் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது சொன்னானா? இல்லை மியா, நானே தான் சொல்கிறேன், நீ ஒன்றும் வேறு எதுவுமே எனக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, என்னை தயவு செஞ்சு விடு அப்படி சொல்லி அவள் அப்படியே சார்லெட் அப்படி நடந்து போகுது. இப்போ தேவங்க வர பார்த்துட்றான். இதுங்க அதாவது பேசுகிறத பார்த்துருப்பேன், ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்காது. இப்போ அப்படியே தேவங்க அப்படியே மியா வந்து போயிடும். இப்போ சார்லெட் கிட்ட தான் தேவங்க போய் பேசுகிறான். சார்லெட் அப்படியே நடந்து போயிட்டுருக்கு சொல்ல அப்படியே தேவங்க போயிட்டு சார்லெட்டோட கையை பிடிச்சிடுறான். சார்லெட் வந்து உடனே வேகமாக திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு தேவங்க? ஏய் சார்லெட், என்ன மியா கூட சண்டை போட்டுட்ருக்க? என்ன அவள் பண்ணா? ஏய் அவன் ஒன்றும் பண்ணலையே தேவங். ஏய் சார்லட் போய் சொல்லாத, என்ன பண்ணா அவள்? ஒயன் அவள் தான் தள்ளி விட்டாளா? இல்லையே, இல்லை தேவங், அவள் ஒன்றும் பண்ணல. ஏய் என்ன சார்லட்னா என்கிட்டே போய் சொல்கிறியா? உண்மையாக சொல்லு அப்படி சொல்லி அந்த சார்லோட கையை பிடிச்சி அழுத்துறான். இல்லை தேவங்க நான் ஒன்றுமே பண்ணல அப்படி சொல்லி அப்படியே தேவங்கோடைய கை அப்படியே உதறி விட்டு சார்லெட் அப்படியே ஓடுது. தேவங்க வந்து வேறு எதுவும் மறைக்கிறாள் அப்படியே சொல்லி அவன் அப்படியே இப்போது வயனை பார்க்கல சொல்லிட்டு வேறு சைடு வாங்க. இப்போது அப்படியே வயனை பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஜிமினும் ஜங்குக்கும் உட்காந்துட்ருக்காங்க. 2 சைடும் ரெண்டு பேரும் 2 சைடு. இப்போ தேவங்க போய்ட்டு எப்படி இருக்கா வயன்? ஓகே தேவங்கன்றா. சரி அப்படி சொல்லிட்டு இப்போது வயன் பக்கத்துலேயே போயிட்டு ஜிமினை தள்ளி விட்டு தேவங்க போய் உட்காந்துக்கிறான். தேவங்க வந்து ஏய் ஓகே இல்லை, ஏதாவது சொல்லு சரியா என்கிட்ட? ஓகே. ஏய் நீ எப்படி விழுந்த அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். அதுவா ஜிமின், நான் பாட்டுக்கு அங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன், என்னை யாரும் பிடிச்சி தள்ளிட்டாங்க, அதனால தான் நான் விழுந்தேன். தள்ளினாங்களா? யார் உன்னை தள்ளினது அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். தெரியல, அவங்கள நான் பார்க்கல, எனக்கு ஒரு மாதிரி தள்ளின உடனே எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு, அவங்க ஃபேஸையே நான் பார்க்கலன்றா. சரி விட, அப்புறம் என்னென்னு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் ஜிமின் சொல்கிறான். ஓகே சொல்லி வயனும் விட்டுருது. இப்போ அப்படியே வயன் போய் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்குறா. இப்போ ஜிமின்னா இப்போ வச்சு நல்லா லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கான். வயனுக்கும் ஹை ஃபீவர் வேறு அடிக்குது அவளுக்கு. சொன்னேண்ணா நான் சொன்னேன் நான் போவேணான்னு சொல்லி. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாரு. ஜிமின் நான் நல்லா தானே இருக்கிறேன். இப்போ உடனே உன்னை தேவங்க காப்பாற்றிட்டான், அதனால் உனக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ தேவங்க இல்லாமல் வேறு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன ஆகுறது உன்னோட உயிருக்கு வயன்? ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அதாவது சொல்கிற போகிறேன் வயன் நான் ஒன்று மீனா? சாரி என்ன சாரி சரியா? சரி நான் இனிமேட்டுலாம் இப்படி பண்ணல விடு, நான் என்னோடய லெசனை கற்றுக்கினேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருப்பா, இந்த மாதிரிலாம் லெக்சர் எடுத்து என்ன கொள்ளாது அப்படின்றான். சரி விடு. ஏய் அங்கே பக்கத்தில் அங்கே மியா இருந்திருப்பாள், அவகிட்டேயாவது போய் இருந்திருக்கலாம்ல, உன்னை பார்த்துக்கின்னு இருந்திருப்பாள். மியாவா? அவளா அப்படின்னு சொல்லி வயன் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது. ஜிமின் வந்து ஏன் என்னாச்சு மியாவுக்கு?
ஏன் மியாவை நீ என்ன பார்த்தியா என்ன? இல்லை இல்லை நான் அவங்கள பார்க்கலையே. ஆமாம் வயன், அதே தான் மியாவும் சொன்னான். அவன் உன்னை பார்க்கலன்னு சொன்னான். அவள் பார்த்துருந்தா நீயும் போயிட்டு அவகிட்ட இருந்துரு சரியா, அவள் உன்னை பார்த்துப்பான்றான். வயன் வந்து அட பாவி, அவன் என்ன கொல்ல பார்த்துக்கிட்டு இருப்பாடா, அவன் என்ன போனோன்னா வெட்டி போட்டுருவாடா அவன் என்ன அப்படின்னு சொல்லி வயன் நினச்சிக்குது. ஜிமின் வந்து ஏன் சைலண்ட் ஆகிட்டேன் வயன்? இல்லையே, மியா வந்து ரொம்ப நல்லவங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒயனும் அந்த மாதிரி திக்கு பேசிங்க இருக்குது. இப்போது அப்படியே ஒரு 2-3 days ஆகுது. ஒயனும் நல்லா க்யூர் ஆகிடுது. இப்போது ஜிமினை பார்க்கலாம். ஜிமின் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு மதியானம் ஒரு 3 மணிக்கே அவன் வரலான்னு பார்க்குறான். இப்போ அப்படியே அவன் வர சொல்லோ அப்படியே அவன் கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுது. அதனால் வெளியில் வந்து நின்றுட்டு இந்த கார் வேறு இப்போ தான் வேலை பார்த்துனுக்குது சனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காரை விட்டு வெளில வந்து நின்றுட்டுருக்கிறான். அவன் கார் வந்து அங்கே மெக்கானிக் வந்து உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவன் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்க சொல்ல ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அங்கே பார்க்குறான். அவன் பார்த்தா அங்கே மியா உட்காந்துட்ருக்குது. இப்போ அப்படியே சரி மியா கிட்டையாவது போய் பேசலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே போகலான்னு பார்த்தா மியாவுக்கு எதிர்க்க வேறு ஒரு பையன் உட்காந்துட்ருக்கிறான். அவன் வந்து யார் இந்த பையன், பார்த்த மாதிரியே இல்லையே சொல்லி, அதாவது அந்த பையனுடைய ஃபேஸை வந்து அவன் பார்க்கல, பேக் சைடை மட்டும்தான் பார்க்குறான். பார்த்துட்டு ஐயோ வேறு ஏதாவது அவள் பேசிகிட்டு இருப்பாளோ, நாம் எதுக்கு போயிட்டு தேர்ட் வீல் மாதிரி இருந்துக்கிட்டு சொல்லி அவனும் பார்த்துட்டு விட்டுடுறான். இப்போ அப்படியே காரில் ஏறி வீட்டுக்கும் போகிறான். போயிட்டு இப்போது மியாவுக்கு தான் கால் பண்ணுறான் ஒரு லேட் நைட். அப்புறமா அப்படி எப்போவுமே பேசுகிற மாதிரி தான் கால் பண்ணுறான். கால் பண்ணால் மியா எடுக்கவே மாட்டுது. ஏன் அந்த பொண்ணு எடுக்க மாட்டுது, ஏன் திடீர்னு இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் கால் பண்ணுவான். இப்போ தான் மியா எடுக்குது. எடுத்துகிட்டு சொல்லு ஜிமின், உனக்கு எடுக்க இவ்வளோ நேரமா? இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஓ சரி, இன்னைக்கு நான் உன்னை காஃபி ஷாப்பில் பார்த்தேனே அப்படின்றான். காஃபி ஷாப்பா? எப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மியா ஒரு மாதிரி திடீர்னு நர்வஸ் ஆயிடுறா. மியா ஏன் இப்படி திடீர்னு இவ்வளோ நர்வஸ் ஆகிற? நான் ஜஸ்ட்டு கேஷுவலாக தான் கேட்டேன். யார் அது, உன் ஃப்ரெண்டா என்ன? ஆமாம் ஜிமின், என் ஃப்ரெண்டு தான். ஓ ஓகே, எப்படி இருக்க, எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டே இருக்கிறான். சரி சொல்லி அப்புறம் அவனும் விட்டுடுறான். அவங்கள கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது வயன்னா இப்போது ஜிமினோட ரூமுக்கு வந்துட்டு ஜிமி நான் உன்கிட்ட நான் ஒன்று பேசணும். ஜிமின் இப்போ அப்படியே என்ன பேசணும் உனக்கு அப்படின்றான். அது ஒன்றும் இல்லை, நான் இவ்வளோ நேரமாக நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னதுன்னா நீ என்ன பண்ணுற, என்ன சொல்கிறது, அதான் மியா கூட ஒரு பொண்ணு சுற்றுதல, அந்த பொண்ணு வந்து நீ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ வீட்டில் சொல்லிடு. ஏன்னா அம்மா வந்து உனக்கு வந்து ஒரு டேட் அரேஞ்ச் பண்ண பார்த்துட்ருக்குறாங்க, நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு. என்னடி உண்மையாக சொல்கிற? நான் வேணா அம்மாக்கிட்ட போய் கேட்கவா? போய் கேட்டுக்கோ. இப்போ கூட பாரு, நீ கீழே போயேன், அம்மா வந்து உன்னை கூப்பிடுவாங்கன்றா. வயன் என்ன ப்ராங்கா? அப்படிலாம் இல்லைப்பா, நீ இப்போ நீ எல்லாம் அந்த டேட்டுக்கு வர பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த மியா விட அவளே பெட்டருன்றா. என்ன வயன் சொன்ன? இல்லை மியா மாதிரியே அந்த பொண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி வயன் அப்படி நடந்து போகுது. ஜிமின் வந்து ஐயோ இப்போ என்னடா அப்படி சொல்லி அவனும் ஒரு மாதிரியாக ஆகிடுறான். இப்போ அப்படியே கீழே போனால் அப்படியே நைஸாக எஸ்கேப்பாக இல்லை சொல்லி அவன் அப்படியே கிச்சனுக்கு கேஷுவலாக போகிறான். அவங்க அம்மா வந்து டேய் ஜிமின். சொல்லுங்கம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்பா. ஏன்னா பேசணும், உட்காருப்பா அப்படின்றாங்க. சொல்லுமா. ஜிமின், எனக்கு தெரியும்பா, நான் சொல்கிறது தான் நீ கேட்பான்னு சொல்லி நான் வந்து உனக்கு ஒரு டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த பொண்ணு வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு பாருப்பான்றாங்க. ஜிமின் வந்து அம்மா இல்லைம்மா, நான் வந்து ஒரு சொல்லணுமா. என்னப்பா தம்பி சொல்லணும்? அம்மா எனக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுமா. என்னடா சொன்னேன் அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. ஜிமின் வந்து ஆமாம்மா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அந்த பொண்ணு பேர் மியா அப்படின்றான். இப்போது
இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இதை சொல்லலாம்னு நினச்சேன். நான் இப்போது புதுசாக கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் கிடைக்கிறதுனால நான் டெய்லியும் நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுது. அதனால் புதுசாக நானும் நிறைய புதுசாக ட்ரை பண்ணணும், புதுசாக சொல்லணும்னு சொல்லி நானும் யோசிக்கிறேன். நீங்களும் ஏதாவது சொல்லுங்கள், நாம் புதுசாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு படிக்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சப்பா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை.